ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலா இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, மங்கையர்கரசின்னு ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நீங்க என்ன பண்ணீங்கன்னா, சேலஞ்ச் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால உங்களுக்காக இந்த வீடியோ இன்னைக்கு பண்ண போறோம். ஆக்சுவலா நீங்க என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, ஐஸ்கிரீம்ல சால்ட் போட்டு சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அது வந்து அண்ணாக்கு கொடுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தீங்க. என்ன சாப்பிட சொல்லு, அண்ணாவை தான் சாப்பிட சொன்னீங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டேன். இது அவருக்கு தெரிஞ்சு பண்றதை விட தெரியாத மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுதான் என்னோட ஐடியா. ஏன்னா இது மாதிரி நாங்க வீடியோ இது வரைக்கும் பண்ணதில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம். இது சேலஞ்சா எடுத்து பண்றதை விட அவருக்கு தெரியாம கொடுக்கலாம். அவர் நினைச்சுக்கிற வெறும் ஐஸ்கிரீம் தானே சாப்பிடலாம் அப்படின்ட்டு. பட் அதுல வந்து சால்ட் மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுங்கிறது அவருக்கு தெரியாது. ஸோ அவரோட எக்ஸ்பிரஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக தான் இது அவருக்கே தெரியாம இந்த ஐஸ்கிரீம்ல சால்ட்டை கலந்து கொடுக்க போறேன். ஓகேவா? ஸோ வாங்க என்ன பண்ண போறாருன்னு பார்க்கலாம். நான் அம்மா கூட கடைக்கு போயிருந்தப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப அவர் வீட்டுலதான் இருக்காரு. அவர் இப்ப மொபைல் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இங்க நான் பேசுறது தெரியாது, மைக் இருக்கு. ஸோ அதை மறைச்சிக்கிறேன், வீடியோ எடுக்கிறது தெரிய வேணாம். தெரியாத மாதிரியே கொடுப்போம். அவர் ரியாக்ஷன் எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சிஸ்டர், மங்கையர்கர் சிஸ்டர், உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம ஃபுல்லா பாருங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், போஸ்ட் பண்றோம். ஓகேவா? சரி வாங்க போயிட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்து அதுல சால்ட்டை மிக்ஸ் பண்ணுவோம். ஓகே வாங்க சால்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாம். சால்ட், பியூர் சால்ட் பாருங்க. இது வந்து சுகர்லாம் கிடையாது, பியூர் சால்ட் தான். ஸோ இதெல்லாம் இப்போ மிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஐஸ்கிரீம் ரெடியாக இருக்கு, சால்ட்டும் பக்கத்துலேயே ரெடியாக இருக்கு. ஸோ மிக்ஸ் பண்ணிடுவோம். சால்ட்டு கையில் தொடக்கூடாது, நீங்கள மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த சால்ட் போதும்னு நினைக்கிறேன். பேசுது, அவர் தானே சாப்பிட போறாரு, நம்மளா சாப்பிட போறோம். கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். போதும், இதுக்கு மேல எழுதிமானா உப்பு ரொம்ப ஜாஸ்தி. இதுவே ஜாஸ்தி தான், இது சரியா இருக்காது. ஸ்பூன் தான் கரெக்டா இருக்கும். ஸ்பூன் எங்க இல்ல, நைஃப் எடுத்துக்கலாம். ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கும் ஃப்ரீசர்ல இருந்து எடுத்ததுனால. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஐஸ்கிரீமே வேஸ்டா போகுது, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது சாப்பிட்டு அவர் என்ன மாதிரி எக்ஸ்பிரஷன் கொடுக்க போறாருன்னு பார்க்க போறோம். அதுதான் ரொம்ப பெரிய ஹைலைட் இந்த நல்லா சால்ட் போட்டு மிக்ஸ் பண்றோம். பாவம் என்ன ஆக போறாருன்னு தெரியல. தாண்டி எடுக்க போறாரா இல்ல என்ன பண்ண போறாருன்னு தெரியல, பாப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்க போறோம். அவரோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஐஸ்கிரீம் வித் சால்ட் ரெடியா இருக்கு. மைக் இருக்கு, தெரிய வேண்டாம், மறைச்சிக்கலாம். ஓகேவா? வச்சுக்கிட்டாச்சு. ஸோ இப்போ இதை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுப்போம். என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறத நம்ம கேப்சர் பண்ணிப்போம். ஓகேவா? மங்கையர்கர் சிஸ்டம் மறக்காம ஃபுல்லா பாருங்க. பாருங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பார்ப்போம். வாங்க போய் கொடுக்கலாம். மாமா, ஐஸ்கிரீம் சாப்பிடு. சும்மா கடைக்கு போனேன், வாங்கிட்டு வந்தேன், இந்த சாப்பிடு. வீடியோ ஆசையா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடுவீல்ல. எப்பயும் நீதான் வாங்கிட்டு ஓபன் பண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். இதுல என்ன இருக்கு? சரி, உனக்கு கஷ்டம் கொடுக்க வேணாமேன்ட்டு நான் ஓபன் பண்ணி கொடுத்தேன். ஒண்ணும் இல்ல மாமா, ஐஸ்கிரீம் தான் சாப்பிடு. என் மேல நம்பிக்கை இல்லையா? இன்னும் இப்படி பாக்குற? ஒன்னும் இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நீ சாப்பிடு, சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. மாமா எப்படி இருக்கு? கோவப்படாத கோவப்படாத.
நல்லா இருக்கா? ஏன் அதை ஃபுல்லா சாப்பிடு. ஐஸ்கிரீம் ஒரு ஐஸ்கிரீம் அப்புறம் வேஸ்டா போயிடும். சாப்பிடு வா. என்ன சொல்லுவ? இது சேலஞ்ச் வீடியோவா பண்ண சொன்னாங்க மாமா. ஐஸ்கிரீம்ல சால்ட் போட்டு. சரி இத உனக்கு தெரியாம குடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான் கொடுத்தேன். நல்லாச்சா ஐஸ்கிரீம்? ஏ ஐஸ்கிரீம் வேஸ்டா போயிடும், எடுத்து சாப்பிடு. சாப்பிடு ஃபுல்லா சாப்பிடு. இது சேலஞ்ச் வீடியோ, அவங்க சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. அவங்க சொன்னாங்க நீ சாப்பிடு. எனக்கு தெரியாது. அவங்க நம்மளோட முக்கியமான சப்ஸ்கிரைபர், நம்ம வீடியோக்கு எல்லாம் லைக் பண்றாங்க, கமெண்ட் பண்றாங்க. எனக்கு தெரியாது. அவங்களுக்காக நீ சாப்பிடு. அது என்ன சாப்பிட சொல்லியிருந்தாங்கன்னா கூட நான் சாப்பிட்டுருப்பேன். உனக்குதான் கொடுக்க சொன்னாங்க. அப்ப நீ தானே சாப்பிட்டு காட்டணும். பரவாயில்ல நீ சாப்பிடு. இது சேலஞ்ச் வீடியோ. அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு தெரியாது. அது சாப்பிடு. மங்கையர்கரசி சிஸ்டர். இந்த மாதிரி அவங்க பேர் என்ன சொன்ன? மங்கையர்கரசி சிஸ்டர். என்ன மன்னிச்சிருங்க. நீங்க இந்த மாதிரிலாம் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. சாரி, நானும் அந்த கமெண்ட்டை படிக்கல. இப்படிலாம் தெரிஞ்சுருந்தா நானே டெலிட் பண்ணி வச்சிருப்பேன். இனியே என்னால அதெல்லாம் சாப்பிட முடியல. அது ரொம்ப உப்பு அதிகமா. என் பொண்டாட்டி சாப்பாடுலயே அதிகமா போடுவா. இப்ப அதுலயும் வேற போட சொன்னீங்களா? வேற லெவல்ல போட்டா. ரொம்ப சாரி, ரொம்ப நன்றி. என்னை மன்னித்து விடுங்கள். சிஸ்டர் மங்கையர்கரசி சிஸ்டர், நீங்க சொன்ன மாதிரியே நான் ஐஸ்கிரீம்ல சால்ட்டை கலந்து அவர் கையில கொடுத்துட்டேன். அவர் பாவம் ஒரு வாய் தான் வச்சாரு, மீதி துப்பிட்டாரு. சேலஞ்ச் வீடியோ மாமா உங்களுக்காக சாப்பிட சொன்னேன், அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவரால் முடியல. ஏன்னா ஆல்ரெடி நான் வைக்கிற குழம்புலயே உப்பு அதிகமா இருக்கும். அதையே கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்ப இந்த உப்பு கொஞ்சம் தூக்கலாவே போட்டேன்னா அவரால் அதை ஜீரணிக்க முடியல. சோ சாரி, எங்களால பண்ண முடியல. பட் ரியாக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம அது வேறையா? ஒரு நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தரமான சம்பவம் இருங்க, கேமராவை திருப்புறேன். தரமான சம்பவம் இன்னும் இந்த குட்டீஸ்ங்களுக்கு தெரியாது. கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க, அதனால இவங்களுக்கு தெரியாது. இப்ப வந்து என் பொண்ணு அதை சாப்பிட போறா. அது ரியாக்ஷன் என்னன்னு பாப்போம். சாப்பிடு சாமி. ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா? நல்லா இருந்துச்சா? அடுத்து என் சிஸ்டர் ட்ரை பண்ண போறா. அவ என்ன சொல்றான்னு பாக்கலாம். ஆக்ஷன் எல்லாம் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். மங்கையர்கரசி சிஸ்டர் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய்.